அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அட்சய திருதியை என்று அதிர்ஷ்ட மழையில் நனைய போகும் ராசிக்காரங்க யார் என்று நாம் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை என்பது குறைவில்லாத செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மங்களகரமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடு, தான தர்மங்கள், வாங்கும் பொருள்கள், செய்யும் யாகங்கள் அனைத்தும் பல மடங்கு பலனை தரக்கூடியதாகும். அதனால் இந்துக்கள் இதை முக்கியத்துவ நாளாக நினைத்து கொண்டாடுறாங்க. இது மகாலட்சுமியின் ஆசியை பெறுவதற்கான நாளாகவும் கருதப்படுது. அட்சய திருதி என்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி ஜோதிட ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதிலும் இந்த ஆண்டு மே 10 வரும் அட்சய திருதியை அன்று பலவிதமான யோகங்கள் ஒன்று கூட உள்ளன. இது சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்க போகுது. மகாலட்சுமி அருள் இவங்களுக்கு முழுமையாக கிடைக்க உள்ளதால் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது என்றே சொல்லலாம். அட்சய திருதியுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, தீபாவளி, தந்த்ரோஸ் போன்று மிகவும் புனிதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாள் அட்சய திருதியை. இந்த சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை திதியும் ரோகிணி நட்சத்திரம் இணையும் நாளை அட்சய திருதியை நாளாக குறிப்பிடுகிறோம். இது மிகவும் மங்களகரமான நாள் என்பதால் இந்த நாளில் தங்கம், வெள்ளி போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவது, புதிய வீடு, அலுவலகம், சொத்துகள், புதிய வாகனங்கள் போன்றவற்றை வாங்குவது மக்களின் வழக்கமாக இருக்கிறது. அட்சய திருதியை நாளில் எதை செய்தாலும் அதன் பலன் பெருகி கொண்டே போகும் என்கிறதுனால இந்த நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்காக லட்சுமி பூஜை செய்கிறார்கள். தங்கம் போன்ற மங்களகரமான பொருள்களை வாங்குவது மட்டுமின்றி ஜபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தான தர்மம் ஆகியவை செய்வதற்கும் ஏற்ற புண்ணிய நாளாக அட்சய திருதி நாள் கருதப்படுது. அதிர்ஷ்டத்தை தரப்போகும் அட்சய திருதியை இந்த ஆண்டு அட்சய திருதியை மே 10 வருது. இந்த ஆண்டு மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் அட்சய திருதி வருவது மிகவும் விசேஷமானதாகும். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியின் அருளும் சுக்கிரனின் ஆதிக்கமும் நிறைந்த நாளாகும். இதனால்தான் மங்கள காரியங்களை வெள்ளிக்கிழமையில் செய்வது சிறப்பானது என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அதோடு அட்சய திருதி நாளில் ரோகிணி நட்சத்திரம் இணைந்து வருவதால் இது அனைத்து ராசிகளிலும் குறிப்பிட்ட சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அதோடு குறிப்பிட்ட 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் மகாலட்சுமியின் அருளையும் அள்ளித்தரப்போகிறது. அட்சய திருதியில் உருவாகும் யோகங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஜோதிட சாஸ்திரப்படி மே 10 ரிஷபராசியில் சந்திரன் குரு சேர்க்கை நடைபெற உள்ளதால் கஜகேசரி யோகமும், மேசராசியில் சூரியன் சுக்கிரன் இணைவதால் சுக்கிராதித்ய யோகமும் உருவாக உள்ளது. அது மட்டுமல்ல, செவ்வாய் புதன் இணைவதால் தனயோகமும், கும்பராசியில் சனி அமர்வதால் சாஷா யோகமும், மீனராசியில் இருக்கும் செவ்வாயால் மாளவியா யோகமும் உருவாக உள்ளது. இத்தனை யோகங்களும் ஒரே நாளில் கூடி வருவதால் 3 ராசிகளுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது. அட்சய திருதியில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது, முதலாவதாக நாம் பார்க்க போவது மேசராசி. அட்சய திருதியை அன்று உருவாகும் தனயோகத்தால் மேசை ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஏற்கனவே மே 1 நடைபெற உள்ள குரு பயிற்சி
மேசராசிக்காரங்களுக்கு அதிக அளவிலான நல்ல பலன்களை அள்ளித்தர உள்ள நிலையில் இதை தொடர்ந்து வரும் அட்சய திருதியையும் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருவதாக அமைய போகுது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரிஷபராசி. அட்சய திருதியை என்று உருவாகும் யோகங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். பொருளாதார நிலை, வேலை மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். மகாலட்சுமியின் பரிபூர்ண ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும். அட்சய திருதியை நாளில் லட்சுமி பூஜை செய்து மகாலட்சுமியை மனதார வழிபடுவதால் கூடுதல் நல்ல பலன்கள் பெற முடியும். இந்த சமயத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் உங்களுக்கு நீண்ட காலத்திற்கு லாபத்தை கொடுப்பதாக அமையும். சனி பயிற்சி, குரு பயிற்சி என அனைத்து கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இனி வரும் காலங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாசமாக இருக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. அட்சய திருதியை என்று உருவாகும் சாஷா யோகம் மற்றும் மாளவியா ராஜயோகத்தால் மீனராசிக்காரர்களின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இது அவர்களின் வாழ்வில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். வீட்டிலும் வெளியிலும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களின் கடின உழைப்புக்கு இனி பலன் கிடைக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இனி முடிவு ஏற்படும். குடும்பத்தினர்கள் உங்களை புரிந்து கொள்வாங்க. அட்சய திருதியை என்று அமைய போகும் யோகத்தால் இனி உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய போகுதுங்க. மீனராசிக்காரங்களுக்கு